வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஆப்பேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2023க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் காமன் ஆஃபேல் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து வந்து நிலை மின்னழுத்தம் வரையறுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபைன் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிஸ் பொட்டன்ஷியல். அடுத்து பார்த்தோன்னா காஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வான்டிகிராஃப் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கலாம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பெல்டியர் விளைவு என்றால் என்ன, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அடிக்கடி கேட்கக்கூடியது வாட் இஸ் பெல்டியர் எஃபெக்ட். மின்தடை எண் வரையறு, டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிடிவிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காந்தவியல் மின்னோட்டத்தின் காந்த விளைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் இன் எலக்ட்ரிக் கரண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சுற்று விதியினை கூறுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்வானா மீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை எவ்வாறு அதிகரிக்கலாம், இதையும் நல்லா பாருங்கள். விசையின் அடிப்படையில் ஆம்பியர் வரையறுக்கவும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மின்காந்த தூண்டல் மாறுதிசை மின்னோட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. ஸோ இதில் லென்ஸ் விதியினை கூறு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். ஸ்டேட் த லென்ஸ்லா. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையினை உருவாக்கும் வழிகளை கூறுக. மென்ஷன் த வேவ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபார் இன்டியூஸ்டு இஎம்எஃப். பிளம்பிங் வழக்கை விதியினை கூறுக. ஸ்டேட் த பிளம்பிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் கதிரோட பயன்கள் யாவை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ். அகச்சிவப்பு கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறுக. கிவ் த 2 யூசஸ் ஆஃப் ஐஆர் ரேடியேஷன். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன, வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. புற ஊதா கதிர்களின் இரு பயன்பாடுகளை கூறுக. கிவ் த 2 யூசஸ் ஆஃப் யூவி ரேடியேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளியியல்னு சொல்லுவோம். அண்மை அச்சு கதிர்கள் மற்றும் ஒளிரா கதிர்கள் என்றால் என்ன, வாட் ஆர் த பேரா ஆக்சல் ரேஸ் இன் மார்ஜினல் ரேஸ். வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, ஒய் டஸ் த ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ. நெக்ஸ்ட்டு வந்து சமப்பக்க முப்பட்டகம் ஒன்றின் சிறும திசை மாற்றுக்கோணம் 40 டிகிரி எனில் முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோன்னா வேவ் ஆப்டிக்ஸு. இதில் 2 கொஸ்டின் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருக்கணும். ஒளிவிலகல் எண் 1.5 கொண்ட கண்ணாடியின் தளவிளைவு கோணத்தை காண்க. ஃபைண்ட் த போலரைசிங் ஃபார் ஆங்கிள் கிளாஸ் இன் ரெஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. பிரானல் மற்றும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோனல் விளிம்பு விளைவு வேறுபாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா டூவல் நேச்சுரல் ரேடியேஷன் மேட்டர். கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருட்களின் இரும பண்பு. நுண்ணோக்கியில் எக்ஸ் கதிர்களுக்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன்படுத்தப்படுகிறது. ஒய் எலக்ட்ரான்ஸ் ப்ரிஃபர்ட் ஃபார் ஓவர் எக்ஸ்ரேஸ் மைக்ரோஸ்கோப். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளி வோல்டா மின்கலம் என்றால் என்ன, வாட் இஸ் போட்டோ வோல்டைக் செல். பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய். ஹவ் வில் யூ டிஃபைன் ஃபார் த த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரு உலோகத்தின் ஒளிமின் ஆற்றல் வெளியேற்று என்பதை வரையறுக்கவும், அதன் அலகை தருக. டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் மெட்டல்ஸ் இன் மென்ஷன் யூனிட். அடுத்து நிறுத்து மின்னழுத்தம் வரையறுக்கவும். டிஃபைன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் ஆட்டம்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நியூட்ரியோவின் பண்புகளை எழுதுக. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகியவை எந்த துகளால் ஆனவை. வாட் ஆர் த கன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிகல்ஸ் நியூட்ரான் அண்ட் புரோட்டான்ஸ். அணுநிறை அலகு வரையறுக்கவும். டிஃபைன் த அட்டாமிக் மாஸ் யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானியல் தகவல் தொடர்பு அமைப்பு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். மாசூட்டல் என்பதன் பொருள் என்ன, வாட் டு யூ மீன் டோப்பிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாவு பரப்பு என்றால் என்ன, தாவு தொலைவு வரையறுக்கவும். டிஃபைன் ஸ்கிப் டிஸ்டன்ஸ். திருத்துதல் என்றால் என்ன, வாட் இஸ் ரெட்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபேலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2023. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க, இதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பக்க இணைப்பில் மின்தேக்கி இணைக்கப்படும் போது விளைபெயின் மின்தேக்கு திறனுக்கான சமன்பாட்டை பெறுக. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் இன் ஈக்குவலண்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார் கெப்பாசிஸ்டர் கனெக்டட் டு த பேரல். நிலைமின்னியல் கூலும் எதிர்த்தகவு இருமடி விதியிலிருந்து காசு விதியினை பெறுக. அப்டேன் த கேசியஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃப்ரம் கூலம்ஸ் இன் ரிவர்ஸ் இன் ஸ்கொயர் லா. இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. அப்டேன் த எக்ஸ்பிரஷன் எனர்ஜி ஸ்டோர் ஃபார் பேரவல் பிளேட் கெப்பாசிட்டர். தொடர் இணைப்பில் மின்தேக்கி இணைக்கப்படுவது விளையும் தொகுப்பயன் திறனுக்கான சமன்பாட்டை பெறுக. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ரெசிஸ்டன்ட் ஃபார் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர் கண்டக்டட் டு த சீரிஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிட்சப் மின்னோட்டம் பார்த்துக்கோங்க. மின்னோட்டத்திற்கும் இழுப்பு திசை வேகத்திற்கும் உள்ள தொடர்பை வருவி. அப்டைன் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் வெலாசிட்டி. சீபக் விளைவு என்றால் என்ன? சீபக் விளைவின் பயன்பாடுகள் யாவை? வாட் இஸ் சீபக் எஃபெக்ட்? ஸ்டேட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். கால்வானா மீட்டர் ஒன்றை வோல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய் என்பதை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷன் ஆஃப் கால்வானா மீட்டர் இன்டு வோல்ட் மீட்டர். டயா, பாரா மற்றும் ஃபெரோ காந்தங்களை ஒப்பிடுக. கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா, பாரா, ஃபேக்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு காந்தவியல் லாரன்ஸ் விதி சிறப்பியல்புகளை குறிப்பிட. லிஸ்ட் த சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மின்காந்த தூண்டல் மாறுதிசை வேக மின்னோட்டம். இதில் எதிர்த்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் சிறந்தது என்பதற்கான நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டு டிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. மென்ஷன் த வேரியஸ் எனர்ஜி லாஸஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் சிறந்தது விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முழு வகை எதிரொலிப்பு என்றால் என்ன? முழு வகை எதிரொலிப்பு நடைபெறுவதற்கான நிபந்தனைகளை கூறுக. வாட் த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் கிவ் த கண்டிஷன் ஆஃப் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். மாறுதிசை கோணம் மற்றும் முழு வகை எதிரொலிப்பு என்றால் என்ன? வாட் ஆர் த கிரிட்டிக்கல் ஆங்கிள்ஸ் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா கோள ஆடியின் எஃப் மற்றும் ஆருக்கு இடையே உள்ள தொடர்பு. அடுத்து ஒளி அளவியல் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்பு விளைவுக்கும் உள்ள வேறுபாடு அடிக்கடி கேட்கக்கூடியது. இது நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி டூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் மேட்டர். கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருட்களின் இருமை பண்பு. இதில் பார்த்தீங்கன்னா போட்டான்களுடைய சிறப்பியல்பு. வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் போட்டான்ஸ். ஒளிமின் விளைவு விதிகளை வரிசைப்படுத்துக. லிஸ்ட் அவுட் த லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளியுமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதத்தை விளக்குக. கிவ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஃபார் போட்டோ எமிசிவ் செல்லு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானின் டி பிராக்லி அலைநீளத்திற்கான சமன்பாட்டை பெறுக. டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். சராசரி பிணைப்பு ஆற்றல் வளைகோடு தொடர்பான முக்கிய குறிப்புகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஆவரேஜ் பைண்டிங் ஃபார் எனர்ஜி கர்வ்ஸ். ஸோ அதில் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேத்தேடு கதிர்களுடைய பண்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தேடு ரேஸ். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஸோ எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்பு. இதில் இருக்கக்கூடிய வினாக்களும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனாலும் போதும். கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அரசு பொதுத் தேர்வில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட 5 மதிப்பெண்கள் பாடவாரியாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. காஸ் விதியினை கூறு. காஸ் விதியினை பயன்படுத்தி மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளம் கொண்ட கடத்தியால் ஒரு புள்ளியில் உருவாக்கப்படும் மின்புலத்தை கணக்கிட. இணைத்தட்டு மின்தேக்கியில் மின்கலத்துடன் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் இணைத்தட்டு மின்காப்பு பொருள் சொருகப்படுவதால் ஏற்படும் விளைவினை விரிவாக எழுதுக. மின் இருமுனை. இது வந்து பார்த்தோன்னா முக்கியம். மின் இருமுனையால் அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் மின்புலத்தை கணக்கிடுக. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் உருவாக்கப்படும் மின்னழுத்தை கணக்கிடு. சிறப்பு தேர்வுகளை எழுதுக. வான்டிகிராட் மின்மாற்றி செயல்பாடு தத்துவம் அமைப்பை விவரி. அடுத்து மின்னோட்டவியலில் வந்து பார்த்தோன்னா மின்னழுத்த மானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பீடு. ஸோ இந்த கொஷின் பேங்கில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. வான்டிகிராஃப்ட் மின்னேற்றியின் செயல்பாடு தத்துவம் அமைப்பை விவரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மின்னோட்டவியலில் மின்னழுத்த மானியினை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையினை ஒப்பிடுக. வீல்ஸ்டன் சமணச்சுற்று சமநிலை நிபந்தனையினை வருவி. மின்தடை தொடர் இணைப்பு தொகுப்பயன் மின்தடை கணக்கீடு. அடுத்து பார்த்தோன்னா வேர்ல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலன் அகமின் தடையினை கணக்கிடுக. ஸோ பப்ளிக்கில் கேட்ட ரிப்பீட்டான கொஷின் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. மின்னோட்டம் பாயும் இரு நீண்ட இணையிலா கடத்திகளுக்கு இடையே செயல்படும் விசையினை கணக்கிடு. ஆம்பியர் வரையறு. ஆம்பியர் சுற்று விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மின்னோட்டம் பாயும் நேரான கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலம். அதே மாதிரி பயோட் சாவர்ட் விதி கேட்டிருக்காங்க. காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டல் மாறுதிசை மின்னோட்டம். இதில் பார்த்தீங்கன்னா மின்தடை மின்தேக்கி மின்தூண்டி இதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருள் திசை சார்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மின்காந்த அலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் சமன்பாடு பாருங்கள். மின்காந்த அலைகளோட பண்புகள். நிறமாலை என்றால் என்ன? வெளியீடு நிறமாலை விளக்குக. அடுத்து கதிர் ஒளியியல். ஆடி சமன்பாடு வருவி. லென்ஸ் உருவாக்குவோரின் சமன்பாட்டை வருவித்து லென்ஸ் சமன்பாடு கணக்கிடு. ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான பியூசி முறையினை கேளு. அடுத்து பார்த்தீங்கன்னா அலை ஒளியியல். வானியல் தொலைநோக்கி அமைப்பு மற்றும் உருப்பெருக்கம் குறித்து விளக்குக. யாங் இரட்டை பிளவு ஆய்வில் பாதை வேறுபாடு பட்டை அகலத்திற்கு சமன்பாட்டை கணக்கிட. கூட்டு நுண்ணோக்கி அமைப்பு மற்றும் உருப்பெருக்கம் குறித்து விளக்குக. அடுத்து கதிர்வீச்சு பருப்பொருட்களுடைய இருமை பண்புல வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒளிமின் விளைவிற்கான ஐன்ஸ்டீன் சமன்பாடு அடிக்கடி கேட்குறாங்க. போட்டானோட சிறப்பியல்பு நல்லா பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் அலை இயல்பினை விவரிக்கும்
டேவின்சன் ஜெர்மர் சோதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறப்பு கதிர் நிறமாலை அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நிறமாலை விவரி, அரை ஆயுட்காலம், சராசரி ஆயுட்காலம் வரைகிற, போரின் அணுமாதிரி எண்ணாவது வட்டப்பாதையில் எலக்ட்ரான் ஆற்றல் கணக்கீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், டிரான்சிஸ்டர் ஒரு அலை இயற்றியாக செயல்படுவது விவரி, டிரான்சிஸ்டர் ஒரு பெருக்கியாக செயல்படுவது விவரி, அதிர்வெண் பண்பேற்றம் என்றால் என்ன, அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் வரம்புகள் யாவை, டையோடு முழு அலைத்திருத்தியாக செயல்படுவது விவரி, டிமார்கன் தேற்றத்தை கூறி நிரூபி. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின் பேங்க் தான். வீடியோ இம்பார்ட்டன் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.